மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும் மனசை விட்டு. இது என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் தான். மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மாண்புமிகு அப்படின்னு சொன்னாவே உயரிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு சிந்தனையான விஷயம்தான் மாண்புமிகு அப்படிங்கிறது. அந்த பதவிக்கு, அந்த ஒரு தகுதிக்கு உங்களை மக்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுகளும். இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துட்ட விஷயம். அந்த மேஜிக்கை நீங்கள் சரியாக கையகப்படுத்திட்டீங்க. ஓகே, நல்ல விஷயம். ஆனால் இந்த பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம், அது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். அதை தாண்டி நீங்கள் பதவி ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவன் மீது ஆணையாக என்று சொன்னீர்கள். இது ஆண்டவன் மீது ஆணையாக என்பது காமராஜர் காலத்தில், ராஜாஜி காலத்தில் இருந்த ஒரு விஷயம். அதை நமது முன்னாள் அமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை அப்போதே பிரேக் பண்ணிவிட்டார். அதை தகர்த்து எறிந்துவிட்டு உளமாற உறுதி கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தார். இது தமிழர் பண்பாடு. காலங்காலமாக அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாவுக்கு பிறகு அதுபோல் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவி ஏற்ற போது உளமாற உறுதியேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நல்ல விஷயம்தான். ஆனால் நேற்று நடந்த விஷயம் சில கருத்து வேறுபாடுகள் வர காரணம், சில முரண்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்றால், நேற்று ஆண்டவன் மீது ஆணையாக என்று சொன்னீர்கள். அதை வழிமொழிந்தார்கள் உங்கள் கட்சியினுடைய மந்திரிகள். அதாவது முன்னே ஏறு போகிற தான் பின்னாடி ஏறும் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி முன்னாடி ஒரு ஏறு முதல்ல போகுதோ, உழவு பணியில் முன்னே ஏறு போகிற மாதிரி தான் பின்னாடி ஏறும் போவோம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எது வழிமொழிகளோ, நீங்கள் எது வழிகாட்டுகிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய தொண்டரடி பொடியாளர்களும் செய்வார்கள். ஸோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நேற்று மக்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முதல் உரை, முதல்வராக பதவியேற்ற பிறகு பேசப்படுகிற முதல் உரை, அந்த உரையில் நீங்கள் ஒரு வெறுப்பு அரசியலை விதித்து விட்டீர்கள் என்று தான் நான் சொல்வேன். அந்த வெறுப்பு அரசியல் முன்னமே ஆட்சி செய்தவர்களை பற்றியும், முன்னால் ஆட்சி செய்தவர்கள் விட்டு சென்ற பணிகள் பற்றியும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று. இதை உங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். பின்னால் செய்ய முடியாத விஷயங்களுக்காக இந்த ஒரு 10 லட்சம் கடன் என்பதை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டு நலன் மீது அக்கறையும், எந்த ஒரு இடையூறும், எந்த ஒரு கலக்கமும் ஏற்படாமல் நான் ஆட்சியை பார்ப்பேன் என்று சொன்ன அந்த ஒரு விஷயத்திற்கு முரண்பாடான விஷயம். நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிற ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறீர்கள்? இதை எப்படி ஒரு லாபகரமான இருப்பு, நம் கையிருப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்கிறதில் தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது. நீங்கள் போட்ட முதல் கையெழுத்து மின்சாரத்துறை நன்கு வருவாய் வரக்கூடிய ஒரு துறை தான். அந்த துறையில் 1700 கோடி ரூபாய் வருடத்திற்கு ஒரு வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்திற்கு முதலில் கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள். நான் படிப்படியாக எல்லா விஷயங்களையும் சமாளித்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். வெள்ளை அறிக்கை விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நல்லது. வெள்ளை அறிக்கை சொல்லுவது என்பது என்று இது ஒரு எஸ்கேபிசம், தப்பித்தலுக்கான ஒரு விஷயம். நான் இது ஏற்கனவே காரணம் சொல்கிறேன். காரணம் சொல்கிற விஷயமே எப்பயுமே பிடிக்காது. நம்மளாம் அதாவது ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஆடமாட்டாதவ வீதி கோணை அப்படின்னு சொல்லிட்டு. வீதி கோணையாக இருக்கிறது என்பதால் என்னால் ஆட முடியவில்லை என்று ஒரு நடனக்காரி சொன்னதாக சொல்வார்கள். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் மலுப்பலான பதில்கள் தான், மலுப்பலான விஷயங்கள் தான். ஏனென்றால் ஏற்கனவே கடன் சூழ்நிலையில் இருக்கிறது என்பது காலங்காலமாக தெரியும். எவ்வளவு கடன் வாங்குகிறார்கள், எப்படி அது நிதி நிதியை நிர்வாகம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் இந்த விஷயத்தை தான் முன்னெடுத்து வைக்கிறார்கள். ஒவ்வொரு முதல்வராக பதவியேற்கிறவர்களும் சொல்கின்ற நிலைப்பாடு.
நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கிறீர்கள். 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது, எல்லாம் துடைத்து விட்டு போய்விட்டார்கள் என்று. நீங்கள் அந்த கடனை எல்லாம் எப்படி அடைத்து எப்படி ஒரு லாபகரமான அரசாங்கமாக காட்டப் போகிறீர்கள் என்று தான் உங்கள் முன்னாடி இருக்கிற சவால். அந்த சவாலை நீங்கள் எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதில் தான் விஷயம். அதில் முதல் கையெழுத்தே 1700 கோடி ரூபாய் ஒரு இடத்திற்கு நஷ்டமடைகின்ற ஒரு மின்சாரத்துறையை காரணம் காட்டி 200 யூனிட் ஃப்ரீ என்று சொல்கிறீர்கள். நீங்கள் படிப்படியாக நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற விஷயத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீர்கள். அதே நம்பிக்கையில் அதே விஷயத்தில் மக்களே கொஞ்சம் பொறுங்கள், நான் இந்த சூழ்நிலையில் தான் பதிவேற்றிருக்கிறேன். இலவசங்களை எதிர்பார்க்காதீர்கள். இலவசங்களை எதிர்பார்த்தால் நமது நாடு மேலும் மேலும் கடனாளியாக ஆகிவிடும், கடன்கார நாடாக ஆகிவிடும், கடன்கார மாநிலமாக ஆகிவிடும். நிர்வாகம் செய்கிறவர்களுக்கு நிர்வாக இடையூறுகள் வரும், சுதந்திரத்தன்மை இருக்காது, நிர்வாக சுதந்திரத்தன்மை இருக்காது என்று நீங்கள் உறுதியாக சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் முன்மொழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நமது நாடு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இலவசங்கள் மக்களை அப்படியே ஒரு இலவச அடிமைகளாகவே, இலவசங்களை எதிர்பார்க்கும் அடிமைகளாகவே வளர்த்தெடுத்து வருகிறது. அதற்கான விடையை தான் நீங்கள் நேற்று போட்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த சில விஷயங்களை கண்ணியமாகவும் ஒரு தேர்ந்த ஒரு அதிகாரிகளுடன் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளோ அல்லது படிப்பறிவான ஒரு முதன்மை அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து சிறப்பான ஆட்சியை தருவீர்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். எப்போதும் அந்த நம்பிக்கையை பொய்யாக்காதீர்கள். சிறப்பான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இது காலம் பூராம் பேர் சொல்ல வேண்டும். இன்று நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் வரலாற்றில், தமிழக முதல்வர்கள் வரலாற்றில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றுவிட்டது. அது மட்டும் திருப்தி அல்ல. இன்று நீங்கள் சட்டசபையில் அமர்ந்திருக்கும் போதும் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் இருக்கிறீர்கள், ஒரு பொம்மை முதல்வராகத்தான் காட்சி அளிக்கிறீர்கள். அதுவல்ல இந்த மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது. இது திரைத்துறை சார்ந்த விஷயம் அல்ல. இது மக்களுக்கான ஆட்சி, அரசியல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். திரைப்படத்தில் நாம் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜ ஹீரோவாக ஆக வேண்டியதற்கு நிறைய உழைக்க வேண்டியிருக்கிறது, நிறைய பாடுபட வேண்டியிருக்கிறது, நிறைய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அரசுகளுக்கு ஒரே ஒரு எதிர்கட்சிகள் தான் இருந்தது. அது சமாளிச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு 3 முனை போட்டி, 4 முனை போட்டி எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெளியில் வர வேண்டும். ஒரே ஒரு அதிகார மையம் தான் என்று சொன்னிருக்கோம். பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். அதிகார மையம் ஆணவத்திற்கு போய்விடக்கூடாது. அதிகார மையம் மக்கள் நலனுக்காக பாடுபட வேண்டும். மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாக இருந்து செயல்பட வேண்டும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதைத்தான் நீங்களும் தருவீர்கள் என்று நம்புகிறோம். சிறப்பான ஆட்சியை தர உங்களுக்கு நான் என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். ஒருவேளை சிறப்பான ஆட்சி அமையவில்லை என்றால் மக்கள் அதற்கான பாடத்தை, அதற்கான பதிலடியை கொடுக்க தயார் மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. காலம் சொல்லும். காலம்தான் உங்களை அந்த கட்டிலில், ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இருக்கிறது. ஆகவே எதுவும் கவனத்துடன் கையாள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய சிறப்பான நிர்வாகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி.